Hi everyone, welcome again to Awesome Talkies channel. Yes, the semi-final is going to start from tomorrow. இந்த 4 deserving team வந்துட்டாங்க. இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் ஃபைனலி த ஃபோர்த் ஸ்லாட். அப்படி இப்படி பாகிஸ்தான் வருவாங்களா, ஆப்கானிஸ்தான் வருவாங்களா, நியூசிலாந்து வருவாங்களான்னு பார்த்ததில் வெல் டிசர்விங் நியூசிலாந்து கேம் டு தி செமிஃபைனல்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் அந்த ஆஸ்திரேலியா மேட்ச் மட்டும் கிராக் பண்ணியிருந்தாங்கன்னா தே வுட் ஹவ் டெஃபினெட்லி கம் டு செமிஃபைனல்ஸ் அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் அவங்க ஜெயிக்கல, பட் ஸ்டில் ஆப்கானிஸ்தான் டிட் பஞ்ச்ட் அபவ் தேர் வெயிட்ஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே வாசன் டாக்கிஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்து சேரும். ஸோ இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ப்ரீவியஸ் வீடியோஸாக இருக்கட்டும், எந்த வீடியோ பிடிச்சிருந்தோ அதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். த பிக் டே ஃபார் இந்தியன் கிரிக்கெட் ஹாஸ் ஃபைனலி அரைவிடுங்க. இது வரைக்கும் இந்தியா வாஸ் வேறு லெவல், சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 9 out of 9. I think this has never happened அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் by any Indian team previously. Excellent performance. They have thrashed every opposition. நீங்கள் வின் மார்ஜின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 90% மேட்சஸ் வந்து ஒன் சைடடாக இருந்தது. ப்ராபப்ளி இந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா ஓப்பனிங் மேட்ச் ஓரளவுக்கு க்ளோஸாக போச்சு அப்படின்னு தான் பார்ப்பேன். இனிஷியல் அட்லீஸ்ட் 1.5 கிட்டத்தட்ட ஒரு 80%, ஒரு 60-70% மேட்ச் டஃப்பாக தான் போச்சு. கடைசியில் தான் இந்தியா அதுக்கப்புறம் கேம் ஆன் டாப். அதுக்கப்புறம் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து லீக் மேட்ச் ப்ராபப்ளி த க்ளோசஸ்ட் இந்தியா ஹஸ் எவர் பிளேட் இந்த ஆல் 9 மேட்சஸ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, ஹேட்ஸ் ஆஃப் டு கிவிஸ் ஃபார் their excellent consistency. 2015 நீங்கள் லாஸ்ட்டு 2007 எடுத்து பார்த்தீங்கன்னா 2007 தே பிகேம் செமிஃபைனலிஸ்ட், 2011 செமிஃபைனலிஸ்ட், 2015 ரன்னர்ஸ் அப், 2019 ரன்னர்ஸ் அப். அப்போ பார்த்துக்கோங்க என்ன ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ். இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி அகேன்ஸ்ட் தி மைட்டி கிவிஸ். அதே போல் இந்தியா 2019 ரிவெஞ்ச் கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்ட்டு தான் நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நியூசிலாண்டை நம்ம செமிஃபைனலாக மீட் பண்ண போகிறோம். ஸோ எங்கே மீட் பண்ண போகிறோன்னா வான்கடே ஸ்டேடியம். ஸோ வான்கடே ஸ்டேடியம் ஃபஸ்ட்டு பிச்சை பற்றி பார்த்துடலாம். பிச்சு வந்து generally a belter of a track for batsmen. They would absolutely enjoy. Maxwell பார்த்துக்கோங்க, typical example. once ஒரு 30-40 பால்ஸ் அந்த பேட்ஸ்மேன் ஆடி அந்த பிச்சு அந்த பவுன்ஸுக்கு அக்கஸ்டம் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்விங்கு கொஞ்சம் இனிஷியலாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த ஸ்விங் பீரியடுக்கு வந்து பவுலர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து கொஞ்சம் அந்த 30-40 பால்ஸ் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடித்தாங்கன்னா அவங்க சும்மா நின்றுக்கிட்டே பெரட்டுன்னு பெரட்டலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பேட்டிங் ட்ராக்கு, எக்ஸலண்ட் பேட்டிங் ட்ராக் ஃபார் பேட்ஸ்மேன். மேக்ஸ்வெல்லோட இன்னிங்ஸ் ஆஃப்கோர்ஸ் யாராலையுமே திருப்பி அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆட முடியுமான்னு தெரியல. பட் அவர் அந்த ஒரு காலே மூவ் பண்ணாமல் ஜஸ்ட் வித் ஹேண்ட்ஸ் அலோன் ஹீ பிளேட். அந்த அளவுக்கு வெரி குட் பேட்டிங் ட்ராக். அஃப்கோர்ஸ் போலிங்லாம் வந்து சுமாராக தான் போட்டாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். பட் த ட்ராக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டிங் ட்ராக்ஸ் இன் இந்தியா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நியூசிலாந்து இன்ஃபேக்ட் அவங்க ஹெசன் சொல்லியிருக்காரு, மைக் ஹெசன், ரொம்பவே நாங்கள் லக்கி டு பிளே இன் வான்கடே. ஏன்னா ஆஃப் ஆல் தி வென்யூஸ் இன் இந்தியா விச் வென்யூ நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பாக வான்கடே. ஏன்னா இட் ஒன்ட் எய்ட் தட் மச் டு ஸ்பின். டிப்பிக்கல் பேட்டிங் கண்டிஷன். நல்ல பவுன்ஸ் இருக்கும் இனிஷியலாக. பவுலர்ஸ் அதுக்காக பவுலர்ஸ்க்கு ஒன்றுமே இல்லைன்னு கிடையாது. நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ், பேக்கை பெண்ட் பண்ணி போடுற பவுலர்ஸ் கண்டிப்பாக இங்கே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் அங்கேயே நிறையா விளையாடிருக்காரு வான்கடையில். அவங்களோட நியூசிலாந்து பவுலர்ஸ் நிறைய பேர் அங்கே விளையாடிருக்காங்க. மிச்சல் மெக்லெனகன் மும்பை இந்தியன்ஸ்க்கு நிறையா விளையாடிருக்காரு. நல்லா பார்த்தீங்கன்னா அவர் நல்லா சக்ஸஸ் கொடுத்துருப்பார் வான்கடையில். ஏன்னா நல்லா அந்த பவுன்ஸு, அந்த குட் லென்த், அதுக்கப்புறம் குட் லென்த், அந்த ஹார்ட் லென்த்தில் போட்டால் நல்ல வேல்யூ இருக்குது. ஸோ நல்ல ஒரு பவுலிங் கண்டிஷன். அதே மாதிரி அப் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும். ட்ரெண்ட் போல்ட்டை தவிர யார் அந்த இதில் நிறையா விளையாடிருப்பாங்க நியூசிலாண்டில்? கண்டிப்பாக ட்ரெண்ட் போல்ட் தான் நிறையா விளையாடிருக்காரு. ஏன்னா ஹி வாஸ் இன் மும்பை இந்தியன்ஸ். ஸோ சரியான ட்ராக் எஸ்பெஷலி ஃபார் நியூசிலாண்ட். பெஸ்ட்டு இந்த ஆஃப் ஆல் தி இந்தியன் கண்டிஷன்ஸ் இதை தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்தியாவுக்கு ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், ஜஸ்பிரீத் பும்ராவாக இருக்கட்டும், சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயராக இருக்கட்டும், இவங்களாம் ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் மும்பை பிளேயர் ரஞ்சியில். அதே மாதிரி சூரியகுமார் மும்பை கேப்டன் ஐ திங்க் ஸோ ரஞ்சியில். அதுக்கப்புறம் பும்ரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே கிட்டத்தட்ட அங்கேருந்து தான் ஹிஸ் இன்டர்நேஷ்னல் கெரியர் ஸ்டார்டட் த்ரூ மும்பை இந்தியன்ஸ். ஸோ பும்ரா, ரோஹித், ஸோ எல்லாருமே இந்த 4 கடப்பார பிளேயர்ஸ்க்கு வந்து அது ரொம்பவே ஹோம் கிரவுண்ட் மாதிரி தான். ஸோ அவங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இன் அண்ட் அவுட். ஸோ பிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல பியூர் பேட்டிங் ட்ராக்கு. ப்ராபப்ளி அது நைட்டு, அதாவது ஒரு 7 மணி போல் கொஞ்சம் ஸ்விங் நல்லா எடுக்கும். இந்த 6:30-7 மணி போல் நல்லா ஸ்விங் எடுக்கும். இனிஷியல் 10 overs வைல் சேசிங் இஸ் கோயிங் டு பி டஃப் ஃபார் தி பேட்டர்ஸ். ஏன்னா அந்த 10 to 15 overs whoever is going to bowl
அது கண்டிப்பாக ஸ்விங்கு எயிட் பண்ணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டஃபஸ்ட்டு பீரியட்னா அந்த ஈவினிங் ட்வைலைட் பீரியடில் அந்த ஒரு ஃபஸ்ட்டு 10 to 15 ஹவர்ஸ் மட்டும்தான் பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த ஃபேஸை தாண்டிட்டாங்கன்னா பேட்டிங் வுட் பி அப்சல்யூட்லி ஈஸி. ஸோ சேசிங் வந்து யூஸ்வலாக நீங்கள் ஐபிஎல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வான்கடையில் வந்து சேஸ் பண்ண தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா பிச் வில் கெட் மச் பெட்டர் டு பேட் லேட்டர் ஆன் இந்த ஈவினிங். அதே மாதிரி டியூ கொஞ்சம் செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இட் வில் பி டாப் மோஸ்ட் பேட்டிங் கண்டிஷன்ஸ் லேட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி டே அப்படி தான் நான் பார்க்குறேன். பட் இது பீங் அ நாக் அவுட், இந்த பிச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டாங்க சர்ஃபேஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பின்னுக்கு எயிட் பண்ணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்தியா ப்ராபப்ளி கேன் ஆப் டு பவுல் அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். இந்த டியூ ஃபேக்டர் இல்லைன்னா இந்தியா ப்ராபப்ளி வுட் பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் அலவ் ஆப்போசிஷன் டு சேஸ். இது எல்லாமே வந்து பிச்சோட கண்டிஷன்ஸை பொறுத்து தான். ஸ்பின்னிங் ட்ராக் கொடுக்க போகிறாங்களா இல்லை ஆஸ் யூஷுவல் வான்கடே பேட்டிங் ட்ராக் கொடுக்க போகிறாங்களா வித் ஸ்லைட் அசிஸ்டன்ட் ஃபார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வித் லாட் ஆஃப் பவுன்ஸ் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கிரவுண்டெல்லாம் ரொம்ப சின்ன கிரவுண்டு தான், ஸ்கொயர் பவுண்டரிஸ்லாம் நல்லா சின்னதாக இருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எந்த பேட்ஸ்மேன் நல்லா ஆடுறாங்களோ எந்த டீம் நல்லா பேட்டிங் பண்ணுறாங்களோ தே வுட் டெஃபினெட்லி வின் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி ட்ரை பிச்சாக இருந்தால் கண்டிப்பாக தே வுட் ப்ரிஃபர் டு பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் செட் அ டார்கெட். இல்லை நல்லா பெல்டராக இருக்க போது சர்ஃபேஸ் எந்த மாற்றமும் இல்லை, டியூ எதுவுமே இருக்காது அப்படின்னா ப்ராபப்ளி தே வுட் சேஸ் அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். பட் ஹேவிங் செட் அண்ட் தென் என்னை பொறுத்த வரைக்கும் நாக் அவுட்டில் ஆல்வேஸ் பேட் ஃபர்ஸ்ட், போஸ்ட் 280 to 300, பேர் மினிமம் 300 வேணுங்க எனக்கு தெரிஞ்சு வான்கடையில் டு பி ஆன் தி சேஃபர் சைட். 280 ஸ்லைட்லி இச்சி, 300 கண்டிப்பாக தேவைப்படும் இஃப் இட்ஸ் கோயிங் டு பி அ பேட்டிங் ட்ராக். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது நம்ம பிளேயிங் 11 வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியாவோட பிளேயிங் 11 ஆல்மோஸ்ட் 99.99% இட்ஸ் கன்ஃபர்ம்ட் அன்லஸ் தேர் இஸ் லாஸ்ட் மினிட் இன்ஜுரி. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் நடக்கக்கூடாது. 99.99% இதுதான் பிளேயிங் 11 இருக்க போது. ரோஹித் சர்மா வித் சுப்மன் கில், விராட் கோலி, ஒன் டவுன், ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், சூரியகுமார் யாதவ், ஜடேஜா, ஷமி, சிராஜ், பும்ரா, குல்தீப். ஸோ இதெல்லாம் தான் இருக்க போகுது பிளேயிங் 11. ஸோ நம்ம நியூசிலாண்டோட பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன், ஸ்டார்டிங் வித் டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன், டேரல் மிச்சல், தென் லாத்தம், தென் கிளென் ஃபிலிப்ஸ், தென் சாப்மன் ஆர் ஜிம்மி நிஷம். ப்ராபப்ளி சாப்மனுக்கு தான் போவாங்கன்ட்டு தான் நான் கெஸ் பண்ணுறேன். பட் லெட்ஸ் சி சாப்மன் ஆர் ஜிம்மி நிஷம். பட் ஐ ஹவ் புட் சாப்மன். அதுக்கப்புறம் சாண்ட்னர், போல்ட், சவுதி அண்ட் தென் ஃபர்குசன். இதான் அவங்க பிளேயிங் 11 இருக்கும். ப்ராபப்ளி அந்த இடத்துல ஜேமி நீஷம் கொண்டு வரலாம், அது ஒரு சின்ன வாய்ப்பு. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. எக்ஸ்பீரியன்ஸை ப்ரிஃபர் பண்ணி நீஷம் கொண்டு வருவாங்களான்றதை பார்க்கணும். பட் ஐ திங்க் தே வுட் கோ வித் சாப்மன். தே நீடட் அ பிக் ஹிட்டர் டவுன் தேர். ஸோ அதனால் சாப்மனுக்கு போவாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். கைலி ஜேமிசன் வருவாரா இன் பிளேஸ் ஆஃப் ஃபர்குசன்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஃபர்குசன் ஷுட் மேக் தி 11. ஓகே, இப்போ மேட்சப்ஸ் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது ட்ரெண்ட் போல்ட் ஃபார்முக்கு வந்துட்டாருங்க. ஏன்னா இந்த வேர்ல்டு கப் வாஸ் வெரி வெரி ஆவரேஜ் ஃபார் ஹிம். லாஸ்ட் மேட்ச் வர்சஸ் ஸ்ரீலங்கா ஹி அப்சல்யூட்லி டோர் தெம் அப்பார்ட். ஸோ ட்ரெண்ட் போல்ட் இஸ் டெஃபினெட்லி அ த்ரெட், எஸ்பெஷலி வென் வி ஆர் சேசிங்னா அந்த லைட்ஸில் ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸில் ஹீ இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு போல் 5. ஈவன் அந்த ஸ்விங் நல்லா அசிஸ்ட் ஆச்சு 1 or 2 விக்கெட்ஸ் பிக் பண்ணார்னா ஹி வில் டெஃபினெட்லி போல் 6 or 7 கூட சொல்லலாம் ஆன் தி ட்ராட். ஸோ ட்ரெண்ட் போல்ட் வில் பி டெட்லி. ஹவு இந்தியன் பேட்ஸ்மேன் எஸ்பெஷலி கில் அண்ட் ரோஹித் சர்மா எப்படி போல்ட்டுக்கு விக்கெட் கொடுக்காம ஆடுறாங்களோ that will decide the entire batting unit's performance அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். ஸோ ட்ரெண்ட் போல்ட் அகெயின்ஸ்ட் ரோஹித் அண்ட் கில் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி க்ரூஷியல். அதுக்கப்புறம் மிச்சல் சாட்னர் அகெயின்ஸ்ட் ஆல் ரைட் ஹேண்டர்ஸ் இன் இந்தியன். முக்கால்வாசி ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஜடேஜா தான் லெஃப்ட் கீழே வராரு, அது வரைக்கும் எல்லாமே ரைட்டு. ஸோ ஹவு சாட்னர் இஸ் கோயிங் டு ஹோல்ட் இட் அப் ஒன் எண்ட் அப்படின்றத இந்த 2 பேர் தான் எனக்கு பவுலிங்கில் ரொம்ப த்ரெட்டாக பார்க்குறேன். எஸ்பெஷலி அகெயின்ஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் லைக் கோலி. சூரியகுமார் யாதவ் ஆடிடுவார், பட் கோலி, கேஎல் ராகுலாம் கொஞ்சம் காஷியஸாக ஆடி இவருக்கு விக்கெட் கொடுக்காம வி ஷுட் நாட் ஹிட் தெம்ங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சாண்ட்னர் அடிக்க போகக்கூடாது அன்லஸ் தேர் இஸ் அ லூஸ் பால். நம்ம ஒரு 4.55 இந்த எக்கனாமி ரேட்லேயே அவர் வந்து சிங்கிள்ஸை வச்சு மெனியூவர் பண்ணால் இஸ் நாட் அ பிக் டர்னர் ஆஃப் தி பால். அதனால் அவர் வந்து ஜஸ்ட்டு ப்ரெஷர் போட்டு அவரோட வேரியேஷன்ஸ், ஃப்ளைட்டு, டிப்பு, டிசீவ், ஃப்ளைட்டில் டிசீவ் பண்ணுறது, அடிக்க வச்சு டிசீவ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் ஒரு 4 கொடுத்து அடுத்த பால் அதே மாதிரி போடுறது, பேட்ஸ்மேனை டிஃபீட் பண்ணுறது ஃப்ளைட்டில், இந்த மாதிரி தான் இஸ் மோடஸ் ஆப்பரண்டி ஆஃப் டேக்கிங் அ விக்கெட். ஸோ அதை இந்தியன் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக தே ஷுட் ரெஸ்பெக்ட் ஹிம் அண்ட் கிவ் அட்லீஸ்ட் 4 or 5 அந்த பர் ஓவரில் வச்சுட்டாலே நம்ம வில் பி ஸோ சேஃப் அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி நியூசிலாண்டோட இந்தியன் பவுலிங் மேட்சப் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஜஸ்பிரீத் பும்ரா அகெயின்ஸ்ட் டெவான் கான்வே அண்ட்
அந்த ஓப்பனிங் விக்கெட் ரச்சின் ரவீந்திரா இவங்களை தூக்கி ஆனோம். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே இது வரைக்கும் அடிக்கல, ப்ராபப்ளி நம்ம கூட அடிக்கக்கூடாது. ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே, வில்லியம்சன் இந்த 3 பேரை தான் நான் பெரிய த்ரெட்டாக பார்க்குறேன். டவுன் தி ஆர்டர் ப்ராபப்ளி மிச்சல், சாண்ட்னர் அண்ட் ஃபிலிப்ஸ் எல்லாருமே த்ரெட்டு தான், யாருமே நம்ம குறைச்சி எடை போடலை. பட் வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திரா அண்ட் கான்வே எவ்வளோ சீக்கிரம் இவங்க விக்கெட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு தான் நம்ம பவுலிங் யூனிட் வில் பி அண்டர் தெம் லைக் அ ரேஷ் அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். பார்ப்போம். திஸ் மேட்ச் அப் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி எக்ஸைட்டிங் டு சி. இது எத்தனை பேருக்கு லாஸ்ட் மேட்சஸாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ப்ராபப்ளி நியூசிலாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கேன் வில்லியம்சன், ஐ டோன்ட் திங்க் ஹி வில் பிளே அனதர் வேர்ல்டு கப். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 50 ஓவரில் கேன் வில்லியம்சன் இட்ஸ் கோயிங் டு பி லாஸ்ட் வேர்ல்டு கப் ஐ திங்க். ஸோ டிம் சவுத்தி, ட்ரென் போல்ட், ப்ராபப்ளி ஜிம்மி நீஷம் ஆஸ் வெல், ஸோ ஈவன் டாம் லாத்தம், இவங்க எல்லாருமே வந்து ப்ராபப்ளி லாஸ்ட் வேர்ல்டு கப் லாஸ்ட் மேட்சாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்தியா ஜெயிக்கணுன்ட்டு தான் நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி இன்கேஸ் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அப்படி தப்பி தவிர இந்தியா தோத்தாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ஆர் விராட் கோலி இவங்க எல்லாமே ஐ டோன்ட் திங்க் தே வில் பிளே அனதர் 50 ஓவர் வேர்ல்டு கப். ஈவன் ஷமி, ஈவன் பும்ரா கூட ஐ டோன்ட் திங்க் தே வில் பிளே அனதர் 50 ஓவர் அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கணும். நான் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும், இந்தியா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஓவர்ஸ் ஹவு தே பிளே சாண்ட்னர் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. ஸோ பார்ப்போம். கேஎல் ராகுல் எல்லாருமே நல்லா ஹிட்டு கிடச்சிருச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் செஞ்சுரி போட்டாச்சு, கேஎல் ராகுல் செஞ்சுரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு விராட் கோலி செஞ்சுரியில் இருக்கார். கில்லு மட்டும்தான் ஹாவ் நாட் ஸ்கோர் தேட் மச் அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். ரோஹித் சர்மா டாப் ஃபார்ம் கிளிக் பண்ணியிருக்காரு. ப்ராபப்ளி சூர்யா அண்ட் கில் இவங்க 2 பேரும் மட்டும்தான் இன்னும் அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு இன்னும் ஆடலை அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். ஸோ நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த பிச்சை பொறுத்து தான் எல்லாமே நடக்க போகுது நாளைக்கு மேட்ச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா ஹாஸ் நெவர் பீட்டன் நியூசிலாண்ட் இன் நாக் அவுட்ஸ் இன் வேர்ல்ட் கப்ஸ் அப்படின்னு தான் பார்க்குறேன். நீங்கள் 2019 செமிஃபைனலில் நம்ம தோத்துட்டோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபேமஸ் எமர்சன் ரன் அவுட் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் 2 நாள் ஆடின மேட்ச் அது. ஸோ அதில் நம்ம தோற்றுருக்கோம். அப்புறம் 2000 சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நம்ம ஃபைனலில் அவங்க கூட தோப்போம். அதே மாதிரி ஐ திங்க் ஒன் மோர் கேம் வி லாஸ்ட் இட் அகேன்ஸ்ட் நியூசிலாண்டு இன் தி நாக் அவுட்ஸ். ஸோ இந்த மாதிரி பல தடவை நம்ம 3 நாக் அவுட்ஸில் நம்ம தோற்றுருக்கோம். ஸோ திஸ் டைம் இட்ஸ் கோயிங் டு பி ஆர்ஸ் அப்படின்ட்டு தான் நம்ம எதிர்பார்க்கணும். அதுதான் நம்மளும் நம்பணும். இந்தியா ஷுட் பிளே டு தி அப்சல்யூட்லி பொட்டன்ஷியல். எதுவுமே இந்த மாதிரி அவுட் சைட் நாய்ஸ் எல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டு நல்லா போயிட்டுருக்காங்க. அனதர் ஜஸ்ட் 2 more மேட்சஸ் அப்படின்னு நினச்சி நல்ல ஃப்ரீடமோட சூப்பராக ஆடுவாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். லேட்டஸ்ட் ஆல் என்ஜாய் தி செமிஃபைனல். அது மட்டும் இல்லாமல் அடுத்த சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சை நம்ம இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த செமிஃபைனல் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நம்ம நம்பலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர். பை பை.